أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதருக்கு உபதேசம் செய்த வண்ணம் பின்வருமாறு கூறினார்கள். 5 நிலைமைகள் ஏற்படுவதற்கு முன் 5 நிலைமைகளை அரிய பொக்கிஷமாக கருதுங்கள். அவையாவன: வயோதிகத்திற்கு முன்புள்ள வாலிபம், நோய் வருவதற்கு முன்புள்ள உடல் நலம், வறுமை வருவதற்கு முன்புள்ள செல்வ நிலை, வேலை வருவதற்கு முன்னுள்ள ஓய்வு, மரணம் வருவதற்கு முன்னுள்ள வாழ்க்கை. மேற்கண்ட 5 நிலைமைகளும் நம் அனைவரின் வாழ்க்கையிலும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் என்பதை நாம் அறிவோம். எனவே அந்தந்த சந்தர்ப்பங்களை நம்முடைய பாக்கியமாக கருதி மறுமையின் தேவைகளை முன்வைத்து நன்மைகளை அடைய முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். வாலிபத்தின் அருமை வயோதிகத்தில்தான் தெரியும். ஆரோக்கியத்தின் அருமை வியாதி வந்தால்தான் தெரியும். செல்வ நிலைமையின் அருமை வறுமையின் சமயம்தான் தெரியும். ஓய்வு நேரத்தின் அருமை வேலை வந்தால்தான் தெரியும். ஜீவியத்தின் அருமை மரணத்தின் சமயம்தான் தெரியும். எனவே அந்தந்த சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஓய்வு நேரங்களில் தீனுடைய உழைப்பு செய்யாமல் இருந்தால் பிறகு வேலை வந்தவுடன் நாம் ஆசைப்படுவோம். ஆனால் நமக்கு ஓய்வு என்பது கிடைக்காமலாகிவிடும். இதுபோன்றுதான் ஒவ்வொரு அம்சமும். உடல் ஆரோக்கியமான காலங்களில் என்னென்ன நல்ல அமல்கள் செய்தோமோ அவற்றை வியாதியுள்ள காலங்களில் செய்ய முடியாவிட்டாலும் அமல் செய்யாமலேயே அந்த நன்மைகளை அடையலாம். உதாரணமாக, ஆரோக்கியமான காலங்களில் தினந்தோறும் தஹஜ்ஜத் தொழும் பழக்கம் இருந்தது. ஆனால் வியாதியின் காரணமாக வழக்கமாக தொழுது வந்ததை போன்று தொழ முடியவில்லை என்றாலும் வழக்கமாக தொழுது வந்ததை போன்று நன்மை கிடைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய மருத்துவ குறிப்பு: தொண்டை கம்மல் குணமாக சுக்கு 15 கிராம், மிளகு 15 கிராம், திப்பிலி 15 கிராம், அதிமதுரம் 15 கிராம், வெண்துளசி 15 கிராம், ஆடாதொடை இலை 15 கிராம். வெண்துளசி ஆடாதொடை இலைகளை நிழலில் உலர்த்தி கொள்ளவும். எல்லாவற்றையும் தனித்தனியாக இடித்து சேர்த்து சலித்து கொள்ளவும். அரை தேக்கரண்டி மருந்தை 2 தேக்கரண்டி தேனில் குழைத்து உட்கொள்ளவும். காலை பகல் மாலை உணவுக்கு முன் 3 நாட்களுக்கு. குளிர்ந்த பானங்கள் தயிர் இளநீர் கண்டிப்பாக நீக்கவும். தொண்டை கம்மல் குணமாகும்.